அன்புக்குரிய தாய்மார்களே, என் மரியாதைக்குரிய பெரியோர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நமது இளைய தெய்வமான பேரறிஞர் அமரர் அண்ணாவின் மீது ஆணையிட்டு உங்களுக்கு முன்பாக நான் உறுதியேற்க விரும்புகின்றேன். அங்கே நடைபெற்றது அரசாங்க தடங்கு, தடுக்க முடியாதது. இங்கே நடப்பது உங்கள் கட்டளையை எதிர்பார்த்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய எண்ணத்திற்கேற்ப தமிழக மக்களின் பிரதிநிதியாகி உங்கள் முன் நாங்கள் அமைத்திருக்கின்ற அமைச்சரவையின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒரு செய்தியை இங்கே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னது போல லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகத்திலே தலையிடாத, நீதிமன்றத்திலே குதிக்கிறாத, உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியினை நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாகிலும் எங்கள் கடமையை தமிழகத்து மக்களுக்காக செய்வோம், நிறைவேற்றுவோம் என்பதை அண்ணா மீது ஆணையிட்டு எங்கள் அமைச்சரவையின் சார்பாகவும் அனைத்து அண்ணா திமுக கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஆசியோடு நாங்கள் எங்கள் பணியை தொடர புறப்படுகின்றோம், ஆசி கூறுங்கள் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, தமிழகம் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்ற தாய்மார்களே, என் மரியாதைக்குரிய பெரியோர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நமது இளைய தெய்வமான பேரறிஞர் அமரர் அண்ணாவின் மீது ஆணையிட்டு உங்களுக்கு முன்பாக நான் உறுதியேற்க விரும்புகின்றேன். அங்கே நடைபெற்றது அரசாங்க தடங்கு, தடுக்க முடியாதது. இங்கே நடப்பது உங்கள் கட்டளையை எதிர்பார்த்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய எண்ணத்திற்கேற்ப தமிழக மக்களின் பிரதிநிதியாகி உங்கள் முன் நாங்கள் அமைத்திருக்கின்ற அமைச்சரவையின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒரு செய்தியை இங்கே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னது போல லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகத்திலே தலையிடாத, நீதிமன்றத்திலே குதிக்கிறாத, உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியினை நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாகிலும் எங்கள் கடமையை தமிழகத்து மக்களுக்காக செய்வோம், நிறைவேற்றுவோம் என்பதை அண்ணா மீது ஆணையிட்டு எங்கள் அமைச்சரவையின் சார்பாகவும் அனைத்து அண்ணா திமுக கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஆசியோடு நாங்கள் எங்கள் பணியை தொடர புறப்படுகின்றோம், ஆசி கூறுங்கள் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, தமிழகம் வாழ்க, தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்ற